வணக்கம். நேற்றுக்கு பிரபல பின்னணி பாடகர் பி. ஜெயச்சந்திரன் அவர்கள் மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய நினைவாக அவர் பாடின ஒரு பாட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் முப்பெரும் தேவியர். 1987ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். மெல்லிசை மன்னர் இசை. இதில் வெளிவந்த ஒரு பாடல், பன்னீரில் ஒரு பௌர்ணமி தங்கள் குளிக்க வந்ததோ அப்படிங்கிற ஒரு பாட்டு. பாடல் எழுதியவர் புலமை பித்தன். இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பாட்டு. இந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னாக்கா, பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ, எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். திங்கள் ஏன்னா சந்திரனே குளிர்ச்சியான ஒன்று. அன்றைக்கி பௌர்ணமி வர பூர்ணச்சந்திரன், அது பன்னீரில் குளிக்க வந்திருக்கு. பன்னீர் இன்னும் குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப இந்த பாடலில் ஒரு குளிர்ச்சிங்கிற உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த பாட இசையிலையும் அதை பிரதிபலிச்சிருக்காரு. முதல்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ரில்யூவில் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு சாஃப்டாக இந்த ஒரு குளிர்ச்சி, ஒரு இனிமை, ஒரு மென்மை எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சிருப்பார். ஒரு சின்ன ஒரு இசைக்கருவிக்கு பிறகு ஒரு புல்லாங்குழல் இசை, ரொம்ப அப்படியே அது பார்த்தாலே ஒரு தண்ணியில் இருக்கிற எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஹம்மிங் முதல்ல ஜானகி, அப்புறம் ஜெயச்சந்திரன், 2 பேரும் ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங்கில் ஒரு அழகு என்னாக்கா, ஜானகி பாடும்போது பின்னணியில் ஜெயச்சந்திரன் ஒரு கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஹம்மிங் வரும். அதே மாதிரி ஜெயச்சந்திரன் பாடும்போது பின்னணியில் ஜானகி கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு மெதுவாக வரும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஹம்மிங் வரும். அந்த மாதிரி ஹம்மிங் அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாடலுடைய பல்லவி ஆரம்பிக்கிறது. ரொம்ப இனிமையான டியூன். அதுக்கப்புறம் அந்த டியூன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 40 செகண்டு பல்லவியிலே செலவழிச்சிருப்பார். ஒரு பாட்டினுடைய மொத்த நீளமே 4.5 லட்சம். அடுத்து இந்த பாட்டுக்கு அடுத்து 4 நிமிஷம் 50 வினாடிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பல்லவியெலாம் ரொம்ப நேரம் இருக்காது. ஆனால் இந்த பாட்டில் ஒரு நிமிஷம் 40 செகண்டு நான் கவனித்தேன். பல்லவியே திரும்ப பாட வச்சுருக்காரு. அந்த பல்லவி அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டியூனை அப்படியே அனுபவித்து கேட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, முதல்ல பன்னீரில் ஒரு பௌர்ணமி திங்கள் குளிக்க வந்ததோ அப்படின்னு பாராட்டும் அப்படின்னு 2வது வரி வரும். இது முதல்ல ஜெயச்சந்திரன் பாடுறது, அப்புறம் ஜானகி பாடுறது, அப்புறம் அந்த பல்லவி ஒரு மாதிரி மாற்றி பாடுறது அப்படின்னு பண்ணி ரொம்ப அனுபவித்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 சரணங்கள் இருக்குது. 2க்கும் வெவ்வேறு விதமான இன்டர்வியூடு. அந்த இன்டர்வியூடும் அப்படியே ரொம்ப இந்த சந்தூர், அந்த மாதிரி புல்லாங்குழல், இன்னும் பல கருவிகள் போட்டு ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு கவனிக்க வேண்டிய இந்த தாளக்கட்டு. இந்த தாளம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சலனத்தில் பல்லவிலையும் வரும். குறிப்பாக சலனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு தெரியல. சில சமயம் கடம் மாதிரி இருக்குது, வேறு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எனக்கு பேர் தெரியல. அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி எஃபெக்டே வரும். அந்த மாதிரி வந்திருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தபலாக்கு மாறிடுவார். அவர் எல்லா பாடல்களுமே எம்எஸ்வியுடைய ஒரு ரொம்ப தனிச்சிறப்பு இந்த தாள வேறுபாடுகள், தாள கருவிகளுடைய தேர்வு, அவற்றின் அமைப்பு, அந்த கதி, அந்த வேறுபாடு எல்லாம் ரொம்ப பிரமிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தாளத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு தண்ணியோட எஃபெக்ட். பாட்டு முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒரு தண்ணீர், ஒரு குளிர்ச்சி, அந்த எஃபெக்டோட ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் கடைசியில் 2 பேரும் 2 சரணத்துக்கு வெவ்வேறு இன்டர்வியூடு, அப்புறம் கடைசியில் 2 பேர் சேர்ந்து பாடி பாட்டை முடிக்கிறாங்க. இது அவ்வளோவா பிரபலமாகாத ஒரு பாடல். ஆனால் ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல். இந்த பாட்டை கேட்காதவங்களாம் இதை மிஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் லிங்க் கொடுத்துருக்கேன், கேட்டு மகிழுங்கள். நன்றி. இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். மறைந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.